பேக் டு எவ்ரிவன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று வரைக்கும் நம்ம ஃபார்ம் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார்மில் என்னென்னலாம் பண்ணலாம், ரேடியோ பட்டன் எப்படி பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது, ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அண்ட் டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அதுவும் சிம்பிள் தான். அது பார்த்துட்டு இமேஜஸ் எப்படி வந்து லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். இமேஜஸ் லிங்க் பண்ணுறது, தென் அதில் சிஎஸ்எஸ் எப்படி பண்ணுறது, தென் பூட் ஸ்ட்ராப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ். ஸோ டைட்டில் ஜஸ்ட் ஃபார்ம் கொடுத்துடலாம். பாடியில் H1 ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணிடலாம். சரியா? ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இமேஜஸ் எப்படி லிங்க் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் ஒன்று ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஓகே, அண்ட் ஹெட்டிங் 2ல please fill the procured fields. ஓகே, ஸோ அப்போது சேவ் பண்ணிடுறேன். and batch 12 css.html. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர், ஓகே, அடுத்து சம் டீடைல்ஸ் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தென் அதுக்குள்ள எப்படி கலர்ஸ் பிளாக்ஸாக கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே இன்புட் டெக்ஸ்ட் தான். ஓகே, இது லேபிள் ஆட் பண்ணிடலாம். ஃபார் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். நீங்கள் ஐடி ஃபர்ஸ்ட் நேம், லேபிளில் ஃபர்ஸ்ட் நேம், இங்கே வேல்யூக்கு பதிலாக பிளேஸ் ஹோல்டர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதவே காப்பி பண்ணி நம்மளோட லாஸ்ட் நேம் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. தென் அடுத்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு ஐடி வந்து இமெயில் கொடுத்துட்றேன். நீங்கள் இமெயில் ஸ்பேஸ் அட்ரஸ். ஓகே, தென்
ஐடி வந்து இமெயில் கொடுத்துடலாம், டைப் வந்து இமெயில், பிளேஸ் ஹோல்டர் இமெயில். இது வந்து பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு லென்த்தா வந்திருக்கு இல்லையா, நான் இந்த 2 இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு கீழே கொண்டு வரணும். அதுக்கு பிரேக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா பேராகிராஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் டேக்ஸ் சும்மா எம்டியாக கொடுத்தோம்னா நமக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ வேணும்னா இன்னொன்று கூட கொடுத்துக்கலாம். தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லை வரிசையாக எனக்கு வரணும்னாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே வரிசையாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் பாஸ்வேர்ட், ரைட். அடுத்து அடுத்து ஒரு ரேடியோ பட்டன் கொடுக்கலாம். லேபிள் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஐடி இங்கே 18 கொடுக்குறேன். லேபிள் இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். ஹெட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இது ஒய்ஃப் பாஸ் பண்ணிடுறேன். லேபிள் வந்து எஸ், இன்புட் டைப் வந்து ரேடியோ, நேம் வந்து 18. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நோன்னு மாற்றிடலாம். அதே மாதிரி ஐடி தென் அதே மாதிரி இங்கே இன்புட் இங்கே ஒரு ஐடி கொடுக்கணும். ஐடி ஈக்குவல் டு ஒய். ஓகே, இப்போ எஸ்ஆர் நோ கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஹெட்டிங் கொடுத்துடலாம். லைக் H2ல கொடுக்குறேன். Are you 18 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, செக் பண்ணலாம். ரைட். ஸோ ஆர் யூ 18னா எஸ்னா எஸ் கொடுக்கலாம், நோனா நோ கொடுக்கலாம். ஓகே, ரேடியோ பட்டன் வந்துருச்சு. இது H2 வேணா சின்னதாக கொடுத்துக்குவோம், ஒரு H3 ஆர் H4. ஓகே, அடுத்து லைக் இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். லேபிள் ஃபார் வந்து கார்டு, லேபிள் என்ன கொடுக்கலாம்னா கார்ட்ஸ்.
ஸோ இங்கே இன்புட்டு இன்புட் வந்து இல்லைன்னா செலக்ட் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஒன் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் 2 டெபிட் கார்டு. ஓகே, இப்போ இங்கே ரெண்டு செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஐடி, ஸோ இங்கே ஐடி பாஸ் பண்ணுறேன். ஐடி ஈக்குவல் டு கார்டு. ஓகே, இங்கே ஒரு பிரேக் கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துருவோம். இது க்ளோஸ் ஆலையோ ரைட். ஸோ இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துடலாம். H4 choose your payment method. And option இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். வேல்யூ 3 இங்கே நெட் பேங்கிங். ஓகே, ஸோ சூஸ் ஏ பேமெண்ட் மெத்தட். காசு கிளிக் பண்ணால் கிரெடிட்டா டெபிட்டா நெட் பேங்கிங்கா அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சைன் அப் பட்டன் ஒன்று வந்து ஆட் பண்ணலாம். இன்புட் சப்மிட் வேல்யூ பதிலாக பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கலாம். equal to sign up. ஓகே, இப்போ செக் பண்ணுவோம். சப்மிட் வந்துருச்சுங்களா? நாங்கள் ஒரு பிரேக் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். செகண்ட் நேம், என்னோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் 18 நான் 18 அதிகமாக நோ கொடுக்குறேன். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சப்மிட். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு எந்த ரன்னும் ஆகாது சப்மிட் பட்டன். நம்ம சப்மிட் பட்டன்ல ஏதாவது கொடுக்கணும், கொடுத்தா தான் அடுத்த பேஜுக்கு போகும். சரியா? இப்போ வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுங்க.
அடுத்து இதில் சிஎஸ்எஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். சிஎஸ்எஸ் லைக் பேட்ச்னு மட்டும் போட்டு சிஎஸ்எஸ் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக இதில் இருக்க ஹெட்டிங்ஸ்லாம் நீங்கள் போய் தொலைவணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே வந்துடும். நம்ம எழுதின கோட் வந்து இங்கே வந்துடும். அண்ட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணலை, சரியா? ஸோ சிஎஸ்எஸ் வந்து கனெக்ட் பண்ணல. அண்ட் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நீங்கள் ரைட் பண்ண கோட் அப்படியே இங்கே இருக்கும். ஓகே, இப்போ சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதை கொஞ்சம் சென்டராக கொண்டு வருவோம். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொஞ்சம் சென்டராக கொண்டு வருவோம். அதுக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ன, H1. ஸோ H1 open and close curly braces. ஓகே, இங்கே margin left. ஓகே, நான் இங்கே ஒரு சென்டருங்கிற ஆப்ஷன் கிடையாது, இல்லைன்னா மார்ஜின் கொடுத்துட்டு இங்கே பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம அதை சென்டர் கொண்டு வரலாம். லைக் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இது என்ன கனெக்ட் பண்ணல இல்லையா? ஸோ இங்கே கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ ஹெட்டு கீழே இந்த ஹெட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். லைக் இப்போ இந்த ஃபார்முக்கும் நான் கலர் கொடுக்க போகிறேன்னா அந்த இடத்துல ஹெட்டுக்கு மேலே கொடுத்துக்கோங்க. லிங்க்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல் சீட் நம்ம பேட்ச் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ பேட்ச் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 250 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். லைக் கலர், ஸோ கலர் நீங்கள் ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கலாம் உங்கள் கலரை. ஹெக்ஸா கோடுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, ஆர்ஜிபி இருக்குது, சியான் கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் ஹெக்ஸா கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி இதில் 4-5 ஃபார்மேட்டில் வரும். ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, ஹெச்எஸ்பி, ஹெச்எஸ்எல் அண்ட் மேலே இருக்கிறது ஹெக்ஸா. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாக்ட் கலர் இங்கே ஹெக்ஸாவாக நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாக்ட் கலர் கிடைக்கணும்னா ஹெக்ஸா அப்புறம் இந்த சிஎம்ஒய்கே இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக கலர் கிடைக்கணும். ஸோ இங்கே கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் போல கீழே போல இப்போ ரன் பண்ணிடலாம். அண்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த எக்ஸாக்ட் கலர் நமக்கு கிடைச்சிருச்சுங்களா? ரைட், இந்த கலர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த கலர் எனக்கு அப்படியே கிடைச்சு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஓகே,
தென் இப்போ நம்ம இங்கே ஹெட்டிங் கொடுத்துட்டோம் அண்ட் இதெல்லாம் சைடில் இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ இந்த இன்புட் டேக்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும், இல்லை இங்கேருந்து சம் ஸ்பேசஸ் தள்ளி வரணும்னா இன்புட் டேக் கொடுத்துட்டு ஓகே அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். நீங்கள் இதுக்கு நீங்கள் பார்டர் கொடுக்கலாம். பார்டர் ஃபர்ஸ்ட் நான் பார்டர் கொடுத்து காமிச்சிடுறேன். பார்டர் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சாலிடு கலர் வந்து என்ன கலர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம ப்ளூ கொடுக்கலாம். ரொம்ப டார்க் ஆகுது இந்த ப்ளூ. ஓகே, ஸோ இப்போ பூட் ஸ்டாப் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிஎஸ்எஸ்லாம் அவங்களே ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட பேஜ் நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்எஸ் வந்து பூட் ஸ்டாப்னு போயிட்டீங்கன்னா சிஎஸ்எஸோட ஒர்க் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, கம்மியாகும். ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்போம் பூட் ஸ்டாப்பு. அந்த ஃபார்மேட்டுக்கு மேலேயும் நாங்கள் வந்து கலர் கொடுக்கணும்னா அதை நீங்கள் ஓவர்லாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோலம் வச்சிருந்தனால அந்த ஸ்பேஸ் கரெக்டாக வரல. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. நம்மளோட இன்புட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ப்ளூ கலர் வந்து ஃபில் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பார்டர் சைஸ் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கு, இது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. ஓகே, 1.5. ஓகே, இது நான் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு திங்ஸை செலக்ட் பண்ணி அண்ட் அதுக்கான பார்டரை உங்களால் கொடுக்க முடியும். சரியா? இப்போ இன்புட் கொடுத்துருக்கோம், அந்த இன்புட்டுக்கான பார்டர் நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்து வேற எதுக்காக சேஞ்ச் பண்ணணும், லைக் என்டையர் செட்டப்பே நம்ம கொஞ்சம் தள்ளி வரணும்னாலும் பண்ணலாம். அண்ட் இதுக்கு கீழே ஏதாவது இன்னொரு டெக்ஸ்ட் ஏரியா ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சப்மிட் செலக்ட். ஓகே, இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கொடுக்குறேன், ஒரு லேபிள் டெக்ஸ்ட் ஏரியா. நீங்கள் input text area. ஓகே, ரோஸ் காலம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்றத பொறுத்து வந்து எக்ஸ்ட்ராஸ் ஆகும். சரியா? ஆக்சுவலாக டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு இன்புட் தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். டெக்ஸ்ட் ஏரியா டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஏரியா வரும். சரியா? நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், லைக் ஃபீட்பேக் அந்த மாதிரி ஏதாவது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். லைக் இது எங்கே இருக்குது? ஓகே, ரைட். ஸோ இதுக்கு லேபிள் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஐடி கொடுத்துட்டு, ஸோ ஐடிங்கிறது பர்டிகுலராக
ஒவ்வொரு டேகையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஐடி கொடுத்து அதுக்கான ஐடியை நீங்கள் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டேக் மட்டும் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, இப்போ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நிறைய டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் நிறைய டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட்ல பர்டிகுலராக ஒரு டேக் மட்டும் அந்த வேல்யூ நான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஃபீட்பேக் வந்துருச்சு, ஃபைனல் சப்மிட். இது ஒரு ஜஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இதில் பேக்ரவுண்டில் இமேஜ் எதாவது ஆட் பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் திங்கை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டிஃபைன் பண்ணணும்னா டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிவ் கிளாஸஸ் என்னன்னா, நான் மேக் பண்ணுற சேஞ்சஸ் இந்த பிளாக்ல மட்டும் இருக்கணும், வேற எந்த பிளாக்லயும் வரக்கூடாது அப்படின்னா நான் டிவ் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் விட்டுட்டு இந்த என்டையர் இதுக்கும் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ என்டையர் இதுக்கும் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, பாடி அண்ட் h1 விட்டுறலாம். இங்கே ஒரு டிவ் கொடுத்துருங்க, டிவ் கிளாஸஸ். ஸோ கிளாஸ் இப்போதைக்கு வேணாம், கிளாஸ் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இந்த டிவ் எண்டாவது இல்லையா, இதை கட் பண்ணி லாஸ்ட்ல போட்டுடலாம், பாடிக்கு மேலே. இப்போ இது ஒரு டிவ் கிளாஸ் ஆயிடுச்சு. சரியா? இது ஒரு டிவ் கிளாஸ். இப்போ இந்த டிவை வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல ஒர்க் பண்ண முடியும் தனியா. லைக் ஸோ இப்போ இங்கே டிவ் கொடுக்குறேன், டிவ்வை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், அண்ட் இங்கே பார்டர் கொடுக்கலாம், பார்டர் கோலன் ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன், கலர் சாலிட், சரி மெத்தட் வந்து சாலிடு, கலர் வந்து பிளாக்கே இருக்குது. ஓகே, ஸோ கோலன் இருக்குது, செக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் எனக்கு பார்டர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா, லைக் மார்ஜின் ரைட் கொடுத்துட்டு இதை நான் மினிமைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 150 பிக்சல் கொடுக்குறேன், கோலன் குறைஞ்சிருச்சுங்களா? தென் இது அப்படியே ஒரு 350 கொடுக்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் இதை ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். 500 and 700. ஸோ இப்போ மார்ஜின் டிவ் கொடுத்துருக்கோம், அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக கவர் ஆகி வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ளீஸ் ரெக்யூட் ஃபீல்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, இங்கே மார்ஜின் ரைட் சாரி லெஃப்ட் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ சென்டர் வந்துருச்சுங்களா? இது ஒரு 100 கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ் ஷேப்ல வந்துருச்சு இல்லையா? அண்ட் உள்ள இருக்கிறதுக்குலாம் நான் ஸ்பேசஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக தான் மார்ஜின் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஃபார் இப்போ நான் உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் தனித்தனியாக நான் டிவ் கொடுக்கணும்னா இன்னொரு டிவ் கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு ஐடி கூட கொடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம், கிளாஸ் நேமு லைக் டிவ் இன்டர் கிளாஸ் நேமு என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். லைக் நான் டபிள்யூன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு டிவ் கொடுத்துறேன். ஸோ கிளாஸ் நீங்கள் கால் பண்ணுறப்போ சிஎஸ்எஸ்ல டாட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நார்மலாக
கால் பண்ணக்கூடாது. டாட் டபிள்யூ கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அண்ட் இங்கே இப்போ பார்டர் லைக் மார்ஜின் கொடுக்கலாம். லெஃப்ட் 20 பிக்சல். ஓகே, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எங்கே விட்டோம்? டாட் கிளாஸ் இதுக்குள்ள இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த டிவுக்கு நம்ம ஒரு ஐடி கொடுத்துடலாம். லைக் கிளாஸ் எடுத்துட்டு ஐடி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துறோம். சிஎஸ்எஸ்ல ஐடி கால் பண்றப்ப ஆஷ் ஐடி கொடுக்கணும். ஓகே, ஆஷ் ஐடி கொடுத்துட்டு தென் இதுக்குள்ள வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் சிஎஸ்எஸ் எனக்கு ஹேங் ஆயிடுச்சா? மார்ஜின் லெஃப்ட். ஓகே, ஓகே. div கிளாஸ் கொடுத்துருக்கோம். மிட்வே ஐடி மார்ஜின் லெஃப்ட் எடுத்துடலாம். ஓ, நவ் ஐ காட். ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு டிவ் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு டிவ் கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம டிவ் கொடுக்குறப்போ இந்த சிஎஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா என்டையர் டிவ்வுக்கும் இந்த பார்டரை வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு கரெக்டாக பர்டிகுலராக நம்ம எடுக்க முடியும் இல்லையா? இந்த டிவ் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஒரே ஒரு டிவ் இருக்கு. நான் இதுக்கு நான் ஐடி கொடுக்குறேன். லைக் டபிள்யூ. ஸோ இப்போ சிஎஸ்எஸ் நீங்கள் ஆஷ் டபிள்யூ கொடுத்துடலாம். இந்த div கிளாஸ்க்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த ஐடியில் கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் இந்த div கிளாஸ் எடுத்துடலாம். ஸோ டிவ்ஸை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரியா? டபிள்யூ தானே கொடுத்துருக்கோம். ஐடி ஈக்குவல் டபிள்யூ. ஸோ இங்கே 2 டிவ் இருக்கு. நம்ம ஒன்று க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் மார்ஜின். ஓகே, W and இங்கே டாட் W.
இது இடையில ஏதோ கிராஷ் ஆகும். நம்ம டிவுனே கொடுக்கலாம். ஸோ இது லெஃப்ட் மார்ஜின் வேணாம். சப்மிட் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் வந்துருச்சு. ரைட் மார்ஜின் ரைட். ஓகே இப்போ இமேஜ் எப்படி இன்க்ளூட் பண்றதுன்னு பார்க்கலாம். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு டைப்ல இன்க்ளூட் பண்ண முடியும். ஒன்று சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை HTML பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்லேயே பார்த்துருவோம். சிஎஸ்எஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பிக்சர். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பிக்சர் எடுத்துட்டு அண்ட் அந்த பிக்சரோட லிங்கையும் நீங்க கொடுக்கலாம். ஆர் பாத் உங்களோட சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாத்தையும் உங்களால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கன்னா ஃப்ளவர் ஹார்ன் ஒரு இமேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜோட லிங்கை நான் அப்படியே அதில் கொடுக்குறேன். ஓகே, இதோட ஒரிஜினல் இமேஜ் பார்த்துடலாம். இந்த இமேஜை நம்ம அப்படியே HTML வந்து பாஸ் பண்ண முடியும் IMG யூஸ் பண்ணி. அண்ட் CSS மூலியமும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகே, URL அப்படிங்கிற ஒரு கீ யூஸ் பண்ணி நம்மளால பாஸ் பண்ண முடியும். சரியா? அண்ட் இதை வியூ இமேஜ் கொடுத்துட்றேன். நியூ டேப். கொஞ்சம் பெரிய இமேஜாக தான் நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல. ஸோ இங்கே ரெண்டு டைப்பில் உங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த டீப் கிளாஸ்க்கு வெளியே கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அந்த பார்டருக்கு வெளியே வந்து இந்த இமேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். சோர்ஸ் SRC இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இந்த லிங்கை பாஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ரன் பண்ணோம்னா கீழே வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு இதோட பேக்ரவுண்ட் பாடியோட பேக்ரவுண்ட் இல்லைன்னா இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு இந்த இமேஜ் வேணும், இது இங்கே வேணாம் அப்படின்னா இந்த இமேஜ் யூஆர்எல் தூக்கிடலாம். தூக்கிட்டு நம்மளோட CSS ஃபைல் இருக்கு இல்லையா? CSS ஃபைலில் ஸோ இது ஓவர்லேப் ஆகும் நீங்கள் கொடுக்குறதெல்லாம். ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எது பெருசோ அதை மேலே கொடுத்துருங்க. ஏன்னா வரிசையாக அப்படியே கீழே கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் கீழே கீழே கொடுக்குறப்போ ஓவர்லேப் ஆகிட்டே வரும். ஓகே, நீங்கள் இப்போ நான் பாடியில் கொடுக்கணும் அப்படின்னா லைக் பாடியோட பேக்ரவுண்டாக கொடுக்கணும், அந்த இமேஜை கொடுக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே பேக்ரவுண்ட் கோலன் அண்ட் URL ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இதுக்குள்ள அந்த லிங்கை பாஸ் பண்ணிடணும். லிங்க் காப்பி ஆகலை. லிங்க் இங்கே
ஓகே. ஸோ இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் வந்துருச்சு சரியா. இது ரிப்பீட்டட்ல வருது. அண்ட் இதை வந்து நம்ம பேக்ரவுண்ட் நோ ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா சிங்கிள் வரும். ஓகே. பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு வச்சுட்டு அப்போ பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்துட்டீங்கன்னா சிங்கிள் இமேஜ் வரும். இமேஜே காணும். ஓகே. இது சின்ன இமேஜ் அதனால இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ பெரிய இமேஜ்னா இது ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இந்த இமேஜ் ஸ்ட்ரெச் பண்ற ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா? இருக்கு மேம். ஓகே. ஸ்ட்ரெச் பண்ணா ரொம்ப உடையும். அது கரெக்ட் தான். பட் நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒருவேளை ஃபிட் இன்டு தி விண்டோஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெச் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஓகே. கொஞ்சம் டார்க்கான இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் இருக்கும். அதோட சைஸே எவ்வளோ இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் ஆப்ஷன் பார்த்து இது பார்த்தீங்கன்னா இமேஜ் பெரிய இமேஜ். இந்த இப்போ நான் செலக்ட் இருக்குது அண்ட் இது ஃபுல்லாக இதை காப்பி பண்ணணும். CSS ஃபைலு சார்ட் HTML. இது பெரிய இமேஜ். ஸோ அதனால ஸ்ட்ரெச் ஆகி ஃபுல்லாக வரும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சைஸ் அண்ட் வித்ஸ் கொடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டிவ் கிளாஸஸ் கொடுத்து மினிமைஸ் பண்ண முடியும் அண்ட் ஸ்ட்ரெச் பண்ண முடியும்.
இதையும் நம்ம match.css div margin. Okay, so இங்க background கட் பண்ணா div plus கொடுக்கலாம். ஸோ இதையும் நம்ம தனித்தனி கிளாஸஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இமேஜ் ரெசல்யூஷன் ஃப்ரம் இமேஜ் ரெசல்யூஷன் சைஸஸ் நம்மளால மாற்ற முடியும். அண்ட் ஓரியன்டேஷன் மாற்ற முடியும், ரெசல்யூஷன் மாற்ற முடியும். சைஸஸ் வந்து ஒரு 200 பிக்ஸ் கொடுக்குறேன். ஒரு 400 or background position color position left or center. Okay, and இதை நீங்கள் ஒவ்வொன்றா ஒப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சென்டரை கொண்டு வர முடியும் பேக்ரவுண்டை, அண்ட் ரிப்பீட்டேஷன்ஸு, ஆர்ஜின் எங்கே, பிளண்ட் மோடு, அண்ட் சைஸு, கண்டைன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுதுங்களா? அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கண்டைன் ஆகி உள்ள அப்படியே உட்காந்து. இது மாதிரி ஒவ்வொரு div classes and span ஒரு டேக் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் இப்போ இந்த இமேஜ் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த div classes மட்டும் நம்மளால பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்க முடியும். லைக் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இங்கே நமக்கு என்ன வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் தனியாக கலர் கொடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்மளால பிரிச்சுக்க முடியும் div classes யூஸ் பண்ணி. நீங்கள் ஒரு HTML கோட் எழுதுறீங்க, ஒரு பேஜ் எழுதுறீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரிச்சுக்க முடியும். ஆனால் அந்த செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாமோ ஸோ அந்தந்த கலர்ஸை தனித்தனியாக கொடுக்க முடியும். கலர்ஸ் மட்டும் இல்லை, அதோட பேடிங்கு, மார்ஜின் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தனித்தனியாக நம்மளால பண்ண முடியும். அது லைட் கலர் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த div கிளாஸ்க்குள்ள மட்டும் கலர் வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வெளியே வந்து அப்ளை ஆகாது. இதுக்கு வெளியே வந்து நம்ம இமேஜஸ் கொடுக்கலாம், மார்ஜின்ஸ் கொடுக்கலாம். இப்போ பாடிக்கு ஸோ இங்கே மார்ஜின் கொடுக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் ஒரு 200 பிக்சல், மார்ஜின் ரைட்டு ஒரு 700 பிக்சல், ரொம்ப குறைஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ சென்டர் வந்துருச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இன்னும் சென்டர் வந்துருச்சு. இங்கே ஏன் வந்து சுருங்குது அப்படின்னா நம்ம கீழே வந்து div கிளாஸுக்கு ஒரு மார்ஜின் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால மார்ஜின் ரைட் வந்து கம்மியாகுது. அண்ட் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ரெடியூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபில் இன் த பிளான்ஸ், ரெக்யூட் ஃபீல்ட்ஸு அண்ட் சப்மிட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கு இல்லையா? தென் divோட மார்ஜின், அதோட பார்டரு. ஓகே, ஸோ இதுக்கு பார்டர்
கொடுக்கலாம். இது வேணாட்டு எடுத்துடலாம். தென் வேற என்ன இருக்குது இதில்? ஸோ இது சப்மிஷன் பட்டனு. ஓகே, இது சென்டர் பண்ணணும்னா பண்ணிடலாம். அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா, ஐடியை மட்டும் கால் பண்ணி லைக் சப்மிட்டுக்கு என்ன ஐடி கொடுப்பேன், இப்போ ஐடி எது கொடுக்கல, சரி நான் ஐடி கொடுத்துட்றேங்க. ஐடி ஈக்குவல் டு சப்மிட். ஸோ அந்த சப்மிட்டை நீங்கள் அப்படியே கால் பண்ணிடுங்க. ஐடிக்கு முன்னாடி ஆஷ் சிம்பிள் கொடுத்து தான் இங்கே ஐடியோட நேம் கொடுக்கணும். இதை நீங்கள் மார்ஜின் லெஃப்ட் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, சென்டர் வருதுங்களா? அண்ட் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா நீங்கள் பேடிங் யூஸ் பண்ணலாம். பேடிங் ஜஸ்ட் நான் ஒரு 2 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதோட சைஸ் பெருசாக தான். அண்ட் இன்னொரு 4 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். இது பாருங்கள், இன்னும் பெருசாக தான். ஓகே, ஸோ இது பேடிங்கிறது இதை சுற்றி இருக்கிற சைஸஸை பெருசு பண்ணணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி டிப்லையும் உங்களால் பேடிங் கொடுக்க முடியும். அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பேடிங் கொடுக்க முடியும். ஸோ H1 இங்கே இருக்குது, இதுக்கான பேடிங் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். அண்ட் H1க்கு நமக்கு பேடிங் தேவையில்லை, H4க்கு வேணால் பேடிங் கொடுக்கலாம். H4 padding, overall padding 2 pixel. ஓகே, ஸோ பேடிங்கிறப்போ மேலே கீழேயும் ஒரு 2 பிக்சல் வந்து தள்ளி வந்துடும். ஓகே, ஸ்பேசஸ் இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்க இல்லையா? லைக் இப்போ நான் 4 பிக்சல் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாகும், தெரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ பேடிங்கோட லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்தோம்னா மூவ் ஆகுது இல்லையா? ஒரு 8 கொடுக்குறேன், நல்ல மூவ்மெண்ட் தெரியும். ஓகே, ஸோ இந்த H4 மட்டும் மூவ் ஆயிருக்கு, தெரியுதா? ஓகே, இப்போ அது H2ன்னு நினைக்கிறேன் நம்ம கொடுத்தது. நீங்கள் கம்மா கொடுத்து H2 கொடுத்துக்கலாம். என்னென்ன டேக்ஸுக்குலாம் இதை அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் கமாஸ் கொடுத்துக்கலாம். லைக் இன்புட்டு, கமா லேபிளு. ஓகே, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஒரு கேப் தள்ளி வந்துருச்சா? ஓகே, நீங்கள் 8க்கு பதிலாக நான் ஒரு 20 கொடுக்குறேன். அண்ட் இன்புட்டில் டெக்ஸ்ட் ஏரியா விட்டுட்டோம், டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ சேவ் ரைட். ஸோ இந்த இது அப்படியே ஒரு இது தள்ளி வந்துருச்சு. லேபிள் டெக்ஸ்ட் ஏரியா பேடிங் ரைட்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு லைன் அப்படியே தள்ளி வந்துருச்சு இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம்னா, ஸோ இங்கே பாருங்க, பேடிங்னா இது. ஓகே, நம்ம செலக்ட் பண்ணுறப்ப தெரியும், இது வந்து கோடு. பேடிங்னா இது, அண்ட் பார்டரு, தென் மார்ஜின். மார்ஜின் இங்கே தெரியுதுங்களா? ரைட் சைடு மார்ஜின் கொடுத்தனால அங்கே மட்டும் செலக்ட் ஆகுது நமக்கு. இது மார்ஜின். ஓகே, ஸோ நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணி இந்த வேல்யூஸை ரன் பண்ணி பார்த்து, இப்போ இங்கே 200 கொடுக்குறேன், குறையுதுன்னா இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே போய் மாற்றறதா மாற்றிக்கலாம். ஓகே, 300 என்ன குறைஞ்சிருச்சு. அண்டு இங்கே கலர்ஸ் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். இங்கே டூல் பார் இருக்குது, என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் மாற்றி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேவ் ஆகாது, டெம்பரரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம்.
இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சைஸ் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன், அதை மாற்றப்போ அந்த மாற்றிக்கலாம். ஆட்டோ கண்டெயின் இன்ஃபுளுன்ஷியல் ரிவோர்ட் அண்ட் செட்டு ஆட்டோ. ஓகே, சாலிட் இருக்கு இல்லையா, இதையும் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாக் இருக்குது, பிளாக் மாற்றனா மாற்றிக்கலாம். டாட்டர், டாட்டர்னா டாட்டர் தெரியுதா? ஸோ இதெல்லாமே சிஎஸ்எஸ், ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் தனித்தனியாக டிப் கிளாஸஸ் யூஸ் பண்ணி தனித்தனி வேல்யூஸ்க்கு தனித்தனியாக கொடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் நீங்கள் இப்போ சோர்ஸ் எடுத்துக்கலாம். சோர்ஸ் எடுத்துட்டு எலமெண்ட்ஸு கன்சோலு சோர்ஸு. ஓகே, நீங்கள் டிப் கிளாஸஸில் ஸோ நம்ம நீங்கள் கிளிக் பண்ணுறதுல தனித்தனியாக கிளிக் ஆகும். டெக்ஸ்ட் ஏரியா ரோஸ் 8 இருக்குது, காலம்ஸ் 8 இருக்குது. ஸோ இதை குறைச்சோம்னா வேல்யூ குறையும். காலம்ங்கிறது ரைட் சைடு. ஓகே, ரோ பிரச்சனை இல்லை, காலம்ட்டு குறைச்சிடலாம். காலம் வந்து 80 கொடுத்துருக்கு, அவ்வளோ வேணாம் நம்ம. குறைஞ்சிச்சா? ஒரு 10 கொடுக்கலாம். இல்லை காணும். காலம்ஸ் 50. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் ஆகும், ரைட்? இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் போயிட்டாங்களா? மற்றவங்களாம் 2 பேர் தான் இருக்கீங்க. மாரியம்மல் மட்டும்தான் இருந்தாங்க. மீன்ஸ் நாங்க 4 பேர், உங்களை சேர்த்து 4 பேர் இருந்தோம். மாரியம்மல் வேற டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் அடுத்த பூட் ஸ்ட்ராப் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ இதுதான் சிஎஸ்எஸ் அண்ட் HTML வந்து கம்பைன் பண்ணுறது, சரியா? ஸோ இங்கே நீங்கள் இந்த மாதிரி இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்எஸ் கீழே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபார்ம் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கலாம், சரியா? இது கிளியருங்களா இப்போ வரைக்கும் பார்த்தது? கிளியரா இருக்குங்க இது வரைக்கும். ஒர்க்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதாவது நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாததும் நிறைய இருந்தது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் அதையும் டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைரெக்டாக பூட் ஸ்டாப் போயிடலாம். ஸோ பூட் ஸ்டாப்பில் சேம் தான், அது HTML கோட் தான். அவங்க நிறைய சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்காது. ஓகே, அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூட் ஸ்டாப் ஓகே. ஸோ இதோட டாக்குமெண்டேஷன் எடுத்தோம்னா நிறைய இருக்கும். அதில் இருக்கிற கண்டெய்னர்ஸு, ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இதில் ஒரு 4 லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ஸில் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் இன்ஸ்டலேஷனு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? இதோட லிங்க் வந்து I'll show you. Capstone, yeah. So இது வந்து பூட் ஸ்டாப் ப்ராஜெக்ட். இங்கே
லிங்க் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் லிங்க் பண்ணியிருக்கேன். சரியா? இது என்னன்னா பூட்ஸ்ட்ராப்பை டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லிங்க் இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்லேயே கிடைக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்டேஷன்ல மற்ற ஸோ மற்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். லைக் எப்படி சொல்லலாம், கண்டெய்னர் இருக்கும். ஓகே, ஸோ கண்டெய்னர் இருக்கும். அண்ட் இதில் டவுன்லோட்ஸ் ஜேஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ஐகான் பிளாக்ஸ், தீம்ஸ். ஸோ தீம்ஸில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் இந்த கண்டெய்னர் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஜான் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் இருக்கு. அது நேம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்போட்ரான். ஓகே, அந்த கண்டெய்னர் கிளாஸ் பேர் ஜம்போட்ரான். இது எப்படி இருக்கும் நான் பார்க்கறதுக்கு இருங்க, நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் வேணா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். இதில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதில் இருக்கிற கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப்ங்கிறது ஆல்ரெடி அவங்க ஒரு கோட் ப்ரிப்பேர் பண்ணி சம் தீம்ஸ் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதான் பூட்ஸ்ட்ராப். அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சேம் HTML தான். ஓகே, அவங்க நிறைய சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க, சிஎஸ்எஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் சிஎஸ்எஸும் HTML-ம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிவ்ல ஜம்போட்ரான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஜம்போட்ரான்ங்கிறது ஒரு தீம் அண்ட் அதை வந்து கண்டெய்னர் கிளாஸில் கொடுத்துருக்கேன். கண்டெய்னருங்கிறது பாக்ஸ். சரியா? அதை ஜம்போட்ரானில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை ரன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அது கீழே லிங்க்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ்லாம் எதுக்குன்னா கிளிக் பண்ணால் அந்த லிங்க் எனக்கு போகும். ஓகே, யா. ஸோ இதுதான் வந்து ஜம்போட்ரான் கிளாஸு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கிரே கலர், இது ஜம்போட்ரான் கிளாஸு. இதை நான் கண்டெய்னருக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டெய்னருங்கிறது இந்த பாக்ஸ், கண்டெய்னருங்கிறது இந்த பாக்ஸ். சரியா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாரம்ங்கிற பேராகிராஃபு, இது வந்து கண்டெய்னர். ஓகே, இதுவும் கண்டெய்னர்ஸ் தான். எப்படின்னா ஸோ இங்கே பாருங்க, இது எப்படின்னா ரோ வைஸ் பிக்சர்ஸ் நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். சரியா? ஸோ இதில் இது வந்து ரோவோடது அண்ட் காலமோடு, அதாவது ஸ்பேஸ். இது 4 and 6ங்கிறது ஸ்பேஸு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து தம்ப்நெயில்னு சொல்லுவோம். நம்மளோட யூடியூப் முன்னாடியெல்லாம் வந்து பிக்சர்ஸ் தெரியுது இல்லையா, அதில் தம்ப்நெயில். ஓகே, இது வந்து பூட்ஸ்ட்ராப்போட தம்ப்நெயில் கிளாஸ். சரியா? பூட்ஸ்ட்ராப்போட தம்ப்நெயில் கிளாஸ். அதோட ஸ்பேஸ் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே நம்ம கொடுக்க இது ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வரும். சரியா? இது எல்லாமே டிவ்ல யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவ் வந்து ரோ. ஓகே, ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் 3 வரும். இந்த 3 ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள வரும் அண்ட் அடுத்த 3 அடுத்த இதுக்குள்ள வரும். சரியா? அப்படிதான் இங்க ஃபர்ஸ்ட் 3 வந்திருக்கா, 3 பிக்சர்ஸ் அண்ட் அடுத்த 3 பிக்சர்ஸ். ஸோ இதெல்லாம் இப்படிதான் வந்திருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த நேவ் பார் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, நேவ் பார். ஓகே, நேவிகேஷன் பார். அதுக்கான கோட் வந்து பூட்ஸ்ட்ராப்லேயே இருக்கும். அந்த கோட் எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்க ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடுறான், HTML வெப் டெவலப்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, பூட்ஸ்ட்ராப்ல அவன் அதுக்கான கோர்ஸ் கொடுத்துருப்பான், அதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருப்பான். அந்த லிங்கை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு அந்த கோட் எடுத்து அப்படியே நீங்க பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த நேவ் பார்ங்கிறது இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹோம் சைன் அப், இதுதான் அதோட நேவிகேஷன் பாஸ். ஓகே,
ஸோ அதான் நேம் பாருங்கிறது. அண்ட் இங்கே ஸோ சைன் அப் வந்து கிளிக் பண்ணா form.html போகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ சைன் அப்ல கிளிக் பண்ணா form.html அண்ட் ஹோமை கிளிக் பண்ணா பேக் டு ஹோம் ஸ்கிரீன் வந்துடுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஏவை யூஸ் பண்ணி நீங்க கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம், URL கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இங்க சைன் அப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா சைன் அப் பேஜுக்கு போகும். ஓகே, சைன் அப் பேஜ்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ சைன் அப் பேஜ் ஃபார்ம் டாட் சம்திங் நினைக்கிறேன். ஸோ ஃபார்ம் ஒன்னா ஃபார்ம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லையும் அதே நேவிகேஷன் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபார்ம் ஆக்ஷன் தேங்க்யூ டாட் HTML. அவங்க ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆக்ஷனில் வந்து தேங்க்யூ டாட் HTMLங்கிற ஒரு பேஜுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இதோட CSSலாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறப்போ கீழே இதில் இன்புட்டுங்க. ஓகே, ஸோ இமெயில் இன்புட் இமெயில் 1 இது ஒரு கிளாஸ். சரியா? இந்த ஃபார்ம் குரூப்புங்கிறது ஒரு கிளாஸு. இது பூட்ஸ்ட்ராப்ல இருந்து எடுத்தது தான். அதை ஃபார்முக்குள்ள கொடுத்துருக்கேன். டிவ் ஃபார்ம் குரூப்புங்கிற ஒரு கிளாஸு. சரியா? அண்ட் இங்கே இது வந்து ஐடிங்க. இங்கேருந்து இந்த ஐடியை நான் கால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மற்ற இந்த கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்கள் ரெக்யூர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்படி எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ செக் மீ அவுட் அண்ட் சப்மிட். டைரெக்டாக தேங்க்யூ ஃபார் சைன் அப் we will contact youங்கிற பேஜுக்கு வந்து. ஓகே, ஸோ இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி பண்ணாதான். இந்த கிரே கலரில் இருக்கிறது ஜம்போட்ரான் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப்பில் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜம்போட்ரான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் சைன் அப் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் சைன் அப் பேஜ் வந்துடும். ஹோம் கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே லிங்க்ஸு. அண்ட் இங்கே 1 2 3 இருக்கா? இந்த 1 2 3ங்கிறது இந்த இமேஜ். 1 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் வியூ ஆகும். ஓகே, 2 3 4 அந்த மாதிரி 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 6 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஏ டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, சிம்பிளா இருக்கா? புரிஞ்சிச்சுங்களா? இல்லை ரொம்ப ஸ்பீடா நான் சொல்லட்டுனா? இல்ல புரிஞ்சுதுங்க சார். ஓகேங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட கோட்ஸ் வேணும்னா நான் அனுப்புறேன். இல்லைன்னா நீங்களே ட்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இது HTML ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்னா பூட்ஸ்ட்ராப் வரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சது. பூட்ஸ்ட்ராப்ல நீங்க கோர்ஸ் எல்லாமே நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு லிங்க்ஸ் வேணும்னா நான் சென்ட் பண்றேன். என்னென்ன இப்போ ஜம்போட்ரானுக்கு என்ன லிங்க் வேணும், சைன் அப் கண்டெய்னருக்கு என்ன லிங்க் வேணும், நேவிகேஷன் பார்க்கு என்ன லிங்க் வேணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க பூட்ஸ்ட்ராப்ல போயிட்டு ஒரு தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதுல உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டுக்கு இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஓகே, தட்ஸ் ஆல். உங்களோட HTML ஃப்ரண்ட் எண்ட் செஷன் முடிஞ்சு 2 நாள்ல. ஆக்சுவலா உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். ஓகே, கிளியர் தானேங்க? எதுவும் கன்ஃபியூஷன்ஸ்ல இல்ல? இல்லைங்க, கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. மீன்ஸ் அதை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு, தெரிஞ்சது எல்லாத்தையும். ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் மேபி நாளைக்கு நான் ஷார்ட்டை கேட்டு உங்கள் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ மண்டேலேருந்து நம்ம பைத்தானோட ரெகுலர் கிளாஸஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜாங்கோ பார்க்குறப்ப நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது பர்டிகுலராக சிலபஸில் கிடையாது. நம்ம ரெஃப்ரெஷ் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஜாங்கோ யூஸ் பண்ணுறப்ப HTML நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வெப்பேஜை டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த கம்பெனி ஓரியன்டா போயிட்டீங்க அப்படின்னா
இதர் சர்வர் சைட் டெவலப்பர் இல்லை ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் உள்ள போற வரைக்கும் இங்க நீங்க ஒர்க் பண்றதுக்கும் உள்ள போற வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சாகணும். ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சாகணும், சர்வர் சைடும் தெரிஞ்சாகணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.